ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு ஈரல் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய மண் சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஜீரகம், அதுக்கப்புறமா 1 2 தள்ளி வச்சுருக்கிற நல்ல மிளகு நம்ம வந்துட்டு சேர்த்துக்கணும். ஜீரகமும் நல்ல மிளகும் வந்துட்டு வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த இதில். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த 3 தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெயின். கண்டிப்பாக நம்ம சேர்க்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 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 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதே நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது வந்துட்டு நான் வந்து சும்மா 1 2 தள்ளி தான் சேர்த்துருக்குறேன், இஞ்சியும் பூண்டையும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இந்த 3 தூளும் நான் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். அண்ட் ப்ளஸ் கரம் மசாலா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் அதை சேர்த்துருக்குறேன். ப்ளஸ் உங்கள்கிட்ட என்ன மசாலாஸ்லாம், கரம் மசாலா இன்னும் போடலாம், மட்டன் மசாலா போடலாம். இதெல்லாம் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கிற ஈரலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தாராளமாக நம்ம வந்துட்டு பெப்பர் போட்டுக்கலாம். இதுவும் வந்துட்டு டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.